ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காவை வச்சு நிறைய பேர் நிறைய விதமான ரெசிபிஸ் சாப்பிட்ருப்பீங்க. வாழைக்காய் பொரியல், கட்லெட், பஜ்ஜி இந்த மாதிரி. பட் ஆனால் இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சில்லி ரெசிபி பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரில. ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழைக்காவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி க்ளீன் பண்ணிக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணி வெளியவே வச்சிங்கன்னா கலர் மாறி போயிடும். இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை இம்மீடியட்டாக தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ ஒரு பவுல் வச்சு இந்த தண்ணியில் நான் இதை ஆட் பண்ணிட்டேன். எல்லா வாழைக்காயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கையிலையே நல்லா கலந்து விடுங்க. ஸ்பூனில் கலந்திங்கன்னா ஒன்றில் ஒட்டும், ஒன்றில் ஒட்டாது. ஸோ கை தான் பெஸ்ட்டு. கையிலையே நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது நம்ம இதுக்கு ஒரு மேரினேட் பண்ணுறதுக்கு இன்னொரு மசாலா ரெடி பண்ணணும். அதை பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான். காரம் எக்ஸஸாக வேண்டானா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓமம் இந்த டிஷ்க்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட். சில பேருக்கு வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக்காக இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓமம் சேர்த்தினோம்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் கையில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பவுடரையுமே வாழைக்காயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம என்னதான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் ஒரு இடத்துல நிறையா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக மசாலா இருக்க மாதிரி இருக்கும். கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சிடலாம். இப்படி நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறனால மசாலா நல்லா பைண்ட் ஆகும், கெட்டியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உதிர்ந்து போகாமல் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே செஞ்சு வச்சிடலாம். ஆஃப்டர்நூன் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஓவர் நைட் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டேயும் கூட செய்யலாம். இப்போ நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருந்தேன். இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் ஆட் பண்ண உடனே சிம்மில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருந்தது, உள்ளெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, பட் ஆனால் மேலே கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஒரு 3 மினிட்ஸ் இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னாலே சூப்பரான கிறிஸ்பியான வாழைக்காய் சில்லி ரெடி ஆயிரும். வாழைக்காய் ரெசிபிஸ் அப்படின்றது நம்ம வீட்டில் எல்லாருமே ரெகுலராக செய்கிறது தான். பட் ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றவங்க கொஞ்சம் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் ஈவினிங் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சில்லி வெரைட்டிஸ்னால் பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? பார்த்திங்கன்னா எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம பொரிச்செடுத்த வாழைக்காய் சில்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இது வாழைக்காயில் செஞ்சதுனே கண்டுபிடிக்க முடியாது. சில்லி சிக்கன் சாப்பிட்ட மாதிரியும் ஃபிஷ் சில்லி எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் வாழைக்காயினே கண்டுபிடிப்பாங்க. இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஆனியன் வச்சுட்டு நான் இப்போ க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். க்ரீன் சட்னி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு லெமனோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் சில்லி ரெடி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.